கோடி அற்புதரும் நன்னாக்கு அழியாத நற்றவரும் தப்பறைகளின் சம்பட்டியும் லிஸ்பன் தேசத்து லேலி மலரும் பேய்களை அடித்து விரட்டுபவரும் நற்கருணை முன்பாக கோவெறி கழுததை வணங்க பண்ணியவருமான நம்முடைய அன்றாட தேவைகளில் நமக்காக பரிந்து பேசுகிற கோடி அற்புதருடைய அன்பு பிள்ளைகளை, இதோ இந்த அருமையான நன்னாளில் இந்த தெய்வீக பலியில் உங்களை வாழ்த்துகின்றோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த இல்லத்தில் கூடியிருக்கின்றோம். ஆமாண்ணா இல்லையா? நம்பிக்கை இல்லாமல் யாருமே இங்கே வரல. அன்பிற்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா முதல் வாசகத்தில் அந்த யோனா புத்தகத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை வாசித்தோம். யோனா போய் பறைசாற்றுகிறார். யாருடைய? இறைவனுடைய வார்த்தைகளை பறைசாற்றுகிறார். யாருக்கு? நினிவே மக்களுக்கு பறைசாற்றுகிறார். அந்த பறைசாற்றும் பொழுது, நீங்கள் மனம் மாறாவிடில் கடவுளுடைய தண்டனை உங்களுக்கு முழுமையாக, எல்லாம் கடவுளுடைய தண்டனையால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க. ஆனால் நீங்கள் மனம் மாறி கடவுளுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு, நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதை பின்பற்றணும். இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, இதற்கு முன்பாக நாம் அந்த வாசகத்தை வாசித்தோன்னா தெரியும். இந்த நினிவே நகருக்கு போ அப்படின்னு யோனாட்ட சொன்ன உடனே யோனா போக மாட்டார். ஏன் போக மாட்டார் தெரியுங்களா? ஏன் போக மாட்டார்னா, ஆண்டவருடைய இரக்கத்தை கண்டு அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அங்கே போய் படுத்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழே போய் படுத்துக்குவார். நான் போகல ஆண்டவரே, ஏன் போகல அப்படின்னா, நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இப்போ நீங்கள் கடவுளை மக்கள் அழிக்கிற மாதிரி நீங்கள் போவீங்க. ஆனால் அவங்க மனம் மாறிட்டாங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க? மன்னிச்சு விட்டுருவீங்களே. நீங்கள் கடவுளை மன்னிச்சு விட்டுருவீங்க. மனுஷங்களை, அந்த நினைவே மக்களை என்ன செய்வீங்க? மன்னிச்சு விட்டுருவீங்க. அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மரத்து கீழே, சின்ன செடி கீழே படுத்திருக்கிறார் யோனா, படுத்திருக்கிறார். அப்போது கடவுள் அந்த செடியை காய வைக்கிறார். உடனே அவருக்கு கோபம் வருது. ஏன் இந்த செடியை நீங்கள் காய வச்சிங்க? எதுக்காக? இப்போ நிழல் தந்த இந்த செடியை எப்படி நீங்கள் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, உடனே இந்த செடிக்காக நீ பதறிய, இந்த செடிக்காக நீ இவ்வளோ பதற்றம், இவ்வளோ கோபம் அடைகிறிய. ஆனால் என் மக்களுக்காக நான் எப்படி பதறுவேன்? என் மக்களுக்காக எப்படி பதறுவேன்? அன்பிற்குரியவர்களே, அந்த மனநிலையோடு தான் இந்த இல்லத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். இதோ என் ஆண்டவரை நான் முழுமையாக விசுவசிக்கணும், என் ஆண்டவரை நான் காண வேண்டும். இதோ அந்தோனியார் வழியாக பல்வேறு அதிசயங்களை நான் பெற்று செல்லுவேன் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். உங்களை படைத்து உங்களை பராமரிக்கிற இறைவன் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார். அதுதான் இந்த வாசகம், இந்த முதல் வாசகத்தில் சொல்லப்படுவது. எனவே அதற்கு எது முக்கியம்? நீங்க கடவுளை நாட வேண்டும், கடவுளை அன்றாடம் தேட வேண்டும் என்றால் அதற்கு என்ன முக்கியம்? ஜெபம் முக்கியம். அதைத்தான் நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது. மார்த்தா ரொம்ப பதட்டம் அடைஞ்சு, ஆண்டவரே இப்போ பாருங்க, நான் தனியாக எவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், எவ்வளோ வேலை நான் தனியாக செய்கிறது, என் சகோதரி என்கிட்ட அனுப்புங்க, நான் வேலை. இயேசு அழகாக சொல்கிறாரு, அவள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டு விட்டாள். என்ன செய்யற? உட்காருங்க, முதல்ல கடவுளுக்கு முன்பாக அமருங்கள், ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. இயேசு சொல்வதும் அதுதான். நீங்கள் பணிவிடை புரிவதற்கு முன்பாக, நீங்கள் செயல்களை ஆற்றுவதற்கு முன்பாக, நீங்கள் ஓடுவதற்கு முன்பாக, நீங்கள் உழைப்பதற்கு முன்பாக, நீங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்பாக என்ன செய்யுங்கள்? கடவுளிடம் அமருங்கள். கடவுளிடம் சிறிது, அதான் சொல்ல அருமையான திருப்பாடல் ஒன்று சொல்லுகிறது பாருங்க. 1000 நாட்கள் நான் வெளியில் வாழ்வதை விட, 1000 நாட்கள் நான் வெளியில் வாழ்வதை விட உன் முற்றத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. எவ்வளோ ஒரு உண்மையான வார்த்தைகள் இயேசுவில் பிரியமானவர்களே. 1000 நாட்கள் நான் வெளியில் வாழ்வதை விட ஒரு நாள் உன்னுடைய இல்லத்தில் வாழ்வது, உன்னுடைய முற்றத்தில் வாழ்வது எனக்கு பேரின்பத்தை தரும். அந்த சந்தோஷத்தில் உட்காந்துருக்கிறீங்க, முறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறீங்க, இல்லை என்ன பார்க்குறீங்க, முறைக்கிறீங்க, அப்படியே எனக்கு வேற திக்குங்குது, அப்படியே வேகமாக அடிக்குது, படப்படன்னு. அன்பிற்குரியவர்களே, மகிழ்ச்சியாயிருங்கள், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள், இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள்.
தெசலோனிக்கருக்கு எழுதிய அந்த திருமடலிலே பவுல் அடிகளார் 5வது வசனத்தில் 16-17 வார்த்தைகளில் மிக அழகாக சொல்கிறார். எனவே கடவுளை தேடுங்கள், கடவுள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக அருள்வார். ஆமென்.